Friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து TNPSC கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு போன வாரத்துல வந்திருக்கு. அது ரிலேட்டடா இன்னைக்கு சில MCQs உங்களுக்கு ஷார்ட்டா சால்வ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த TNPSC ஸ்டாட்டிஸ்டிக் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க. என்கிட்ட ஜாயின் பண்ணி இதுக்கு முன்னால சக்சஸ் பண்ண உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் பாருங்க. இது போக நான் நிறைய இந்த எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து UGTRB சிலபஸ் கூட மோஸ்ட்லி கோயின்சைட் ஆகுது. UGTRB சிலபஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் ஒரு 90% சிலபஸ் வந்து காமனாக தான் இருக்குது. அதனால என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா UGTRB யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 10, யூனிட் 5 அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு, இது போக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போய் கட்டாயமாக பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பாருங்கள். பார்த்துட்டு கிளாஸஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா என்னுடைய மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியலும் ஒரு 3000 MCQs கம்ப்ளீட்டா சால்வ்டா வச்சிருக்கேன். அதுல ஒரு 1000 MCQs வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து ஒரு MCQ 2 MCQ சால்வ் பண்ண போறோம். முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இது என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. பாய்சான் வேரியபிள். பாய்சான் வேரியபிள் அப்படின்னோடனே அதனுடைய PDF எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். பாய்சான் வேரியபிள் e power minus lambda, lambda power x by x factorial. X varies from 0, 1, 2, 3 etc. up to n, 0 otherwise. இதுதான் பாய்சான் வேரியபிளுக்கான நம்மளுக்குள்ள PDF, அதனுடைய ப்ராபபிலிட்டி. பாய்சான் வேரியபிள் ப்ராபபிலிட்டி, ஜெனரல் ப்ராபபிலிட்டி இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதுல நம்ம இந்த ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை செய்ய போறோம். இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டிக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1. 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. சரியா? இப்ப பாருங்க, P of x equal to 0. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கு? P of x equal to 0 equal to P of x equal to 1 அப்படி கொடுத்திருக்குது. சரியா? பாருங்க, P of x equal to 0 equal to P of x equal to 1 which is equal to என்ன கொடுத்திருக்கு? C ன்னு கொடுத்திருக்கு. இந்த C ஓட வேல்யூ என்னங்கிறது தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். x equal to 0ல சப்ஸ்டிட்யூட், x க்கு இந்த P of x ல x க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப e power minus lambda, lambda power 0 by 0 factorial equal to x equal to 1 substitute பண்ணீங்கன்னா e power minus lambda, lambda power 1 by 1 factorial. 0 factorial equal to 1, 1 factorial equal to 1 தான். 2 factorial na 1 into 2, 3 factorial na என்னது 1 into 2 into 3. சரியா? இதுல 0 factorial கான வேல்யூ 1, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் anything to the power 0 equal to என்னது 1. எதுக்கு பவர் 0 போட்டாலும் வேல்யூ என்னதான் 1 தான். அப்போ lambda power 0 1 ஆயிரும், 0 factorial 1 ஆயிரும். இப்போ இங்கே e power minus lambda இருக்கு, இங்கே e power minus lambda இருக்கு, கேன்சல் ஆயிரும். அப்ப மிச்சம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, இங்க lambdas இருக்கு. அப்ப lambdaவோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கு? அப்ப lambdaக்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? C ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். Cங்கிறது என்னது? P of x equal to 0 which is x equal to 1. x equal to 0 போட்டாலும் சரி, 1 போட்டாலும் சரி. இப்போ இதுல e power minus 1, e power minus 1, lambda power 0 by 0 factorial. அப்ப equal to என்னது 1 by e. e power minus 1, 1 by e. D தான் நம்மளுடைய ஆன்சர். D தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இதே மாடல்ல தான் அடுத்த சம் இருக்கு பாருங்க. இந்த மாடல்ல நம்மளுக்கு கட்டாயமா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन கட்டாயமா இருக்கும். இது பாருங்க, P of x equal to 1 which is equal to P of x equal to 2.
இதே மெத்தட் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா p of x equal to 1 x க்கு 1 so p of x equal to 1 equal to p of x equal to 2 x க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க e power minus lambda lambda power 1 by 1 factorial equal to e power minus lambda lambda power 2 by 2 factorial இப்போ இங்க பாருங்க e power minus lambda இங்க காமனா இருக்கு கேன்சல் ஆயிடுமா இங்க lambda இருக்கு lambda lambda power 4 by 4 factorial equal to e power minus 2 the lambda value minus 2 கண்டுபிடிச்சிருக்குமா minus 2 2 power 4 by 4 factorial 4 factorial னா நமக்கு என்ன வரும் 1 4 factorial மாதிரி நிறைய MCQ சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க என்னுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லேயே லிங்க் இருக்கு பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா காண்டாக்ட் பண்ணுங்க கிளாஸஸ் வேண்டாம் மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க மெட்டீரியல் 3000 MCQ சால்வ் தான் இருக்கு எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க